بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகழில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் உரித்து, அகிலத்திற்கோர் அருள் கொடையாம் அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றியொழுகிய நல்லற தோழர்கள் உண்மை விசுவாசிகளாம் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரொருளால் ஒரு நல்ல ஒரு கூட்டத்திலே அரிய அறிவுரைகளை கேட்டு செயல்படுத்துவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த நல்வேளையிலே எனக்கு சமூக தீமைகள் என்ற தலைப்பை கொடுத்து அதன் கீழ் பேசுமாறு பணித்திருக்கிறார்கள். இவ்வுலகத்திலே நீங்கள் தீமைகளை எடுத்து பார்த்தால் அதை ஒரு கோணத்தில் இரு வகைகளாக நாம் பிரிக்கலாம். சில தீமைகள் ஒரு தனி மனிதனை மட்டும் பாதிப்பவைகளாகவும், சில தீமைகள் ஒரு சமூகத்தை, ஒரு மாநிலத்தை, ஏன் ஒரு நாட்டை கூட பாதிக்கக்கூடிய அமைப்பில் கூட அமையலாம். அப்போ சில தீமைகளை நாம் பார்க்கும் பொழுது ஒரு தனி மனிதன் பாதிக்கப்படுகிறான், சில தீமைகளை பார்க்கும் பொழுது மனித சமுதாயம் ஒட்டுமொத்தமாகவும் பாதிக்கப்படுகிறார். உதாரணத்திற்கு புகைப்பிடித்தலை எடுத்துக்கொண்டால், ஒரு தனி மனிதன் பொதுமக்கள் இல்லாத இடத்திலே தனியாக அவன் புகைப்பிடிக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய உடல் மட்டும் பாதிக்கப்படுகிறது. இது இவனை மட்டும் பாதித்து மற்றவர்களை எதுவும் செய்வதில்லை. ஆனால் சில தீமைகளை நாம் பார்த்தால் இவன் ஒரு தனி மனிதன் செய்தாலும் கூட அந்த தீமையினுடைய விளைவு ஒரு சமூகத்தையே கடுமையாக பாதிக்கிறது. அப்படி ஏராளமான சமூக தீமைகள் நமது மாநிலத்திலே, நமது நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தீமைகளிலே மிக மிக முக்கியமான ஒரு பெரிய தீமை என்னவென்று சொன்னால் வட்டி. இந்த வட்டியை ஒருவன் வாங்குவதின் காரணத்தினால் ஒரு தனி மனிதன் மட்டுமல்ல, இந்த சமூகமே மிக கடுமையாக பாதிக்கப்படும் என்பதை நாம் தினசரி நாளிதழ்களை படிக்கும் பொழுதே தெரிந்து கொள்ள முடிகிறது. இதற்கு பெரிய ஆய்வுகளே வேண்டியதில்லை. மிக சமீபத்திய ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லலாம். அர்ஜென்டினா என்ற ஒரு நாடே இந்த வட்டியின் காரணத்தினால்
மிகப்பெரிய கொந்தளிப்புக்கு ஆளாக்கியதை நீங்கள் பத்திரிகையிலே படித்திருப்பீர்கள். அங்கே திடீர் என்று நிதி அமைச்சர் ராஜினாமா செய்கிறார். கொஞ்ச நாட்களிலே அந்த நாட்டினுடைய அதிபர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார். அந்த நாட்டை விட்டு ஓடி போய் விடுகிறார். புதிதாக ஒரு அதிபரை நியமித்தார். அவரும் ஒரு 4-5 நாட்களிலே எல்லாம் பிரதமர் பதவியை ஜனாதிபதி அந்த பதவி என்று சொன்னால் வாயை பிளந்து கொண்டு திரிகிறார்கள். அதற்காக வேண்டி எதையும் இழப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனா அர்ஜென்டினா நாட்டிலே பார்க்கும் பொழுது அதிபர் கொஞ்ச நாள் எனக்கு இந்த பதவியே வேண்டாம் என்று ஓடி போகிறார். காரணம் என்ன? ஏன் அளவுக்கு மோசமாக போனது? வட்டி வாங்கிய காரணத்தினால், அளவுக்கு அதிகமாக வட்டி வாங்கிய காரணத்தினால் அவனுடைய நெருக்கடியை தாங்க முடியாமல் நிறைய சலுகைகளை ரத்து செய்து பெரிய நெருக்கடியான ஒரு நிலையை உருவாக்கிய காரணத்தினால் மக்கள் கொந்தளித்து அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை அந்த மக்களே சூறையாடிய வரலாறையும் சமீபத்திலேயே நாம் பார்த்திருக்கிறோம். வட்டி எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. இன்று அர்ஜென்டினா, நாளை இதே இந்தியாவில் கூட அதே பிரச்சனை வராது என்று சொல்லவே முடியாது. வரலாம். அளவுக்கு அதிகமாக வட்டி வாங்கினால் இந்த அர்ஜென்டினாவை போன்று பல நாடுகள் வரும். அவன் உலக வங்கியிடத்திலே வட்டி வாங்குகிறான், கடுமையான வட்டி போடுகிறான். அதை கட்ட முடியாமல் செய்யக்கூடிய இலவச அறிவு திட்டங்களை நிறுத்தச் சொல்கிறார், ஊழியர்களை குறைக்க சொல்கிறார். அதை போன்று ஏராளமான சிக்கன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். போக்குவரத்து கட்டணங்களை உயர்த்த வேண்டும் என்று சொல்கிறார். இதையெல்லாம் நாம் செய்தால்தான் அவனுடைய வட்டியை கட்ட முடியும். அதற்காக அவனுடைய நிர்பந்தத்தின் காரணத்தினால் புதிய புதிய வரிகளை போடுகிறான், கட்டணங்களை உயர்த்துகிறான். இப்படி உயர்த்தியவுடன் மக்களால் தாங்க முடியுமா? ஒரு கிலோமீட்டருக்கு 28 பைசா என்று இருப்பதை 1 ரூபாய் என்று மாற்றினால், 2 ரூபாய் என்று மாற்றினால் எந்த ஒரு மனிதனாலும் ஏற்றுக்கொள்வானா? அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் கொதித்தெழுவார்கள். அந்த மாதிரி ஒரு கொதித்தெழுவதன் காரணத்தினால் தான் அர்ஜென்டினா என்ற நாட்டையே இல்லாமல் போனதை, பயங்கரமான பிரச்சனையில் மாட்டிக்கொண்டதை இன்று நாம் பார்க்கிறோம். தமிழ்நாடு பார்க்கிறோம், திடீர் என்று கட்டணங்களை உயர்த்துகிறான், ஊழியர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சலுகைகளையும் ரத்து செய்து கொண்டே போகிறான். காரணம் என்ன? இவனும் உலக வங்கியிடத்திலே வட்டிக்கு வாங்கியிருக்கிறான். அவனுடைய நெருக்குதலின் காரணத்தினால் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இங்கு வந்து கொண்டிருக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது இந்த வட்டி இருக்கிறதே ஒரு நாட்டை கூட இல்லாமல் ஆக்கிவிடும். அவ்வளவு மோசமான ஒரு சமூக தீமைகளில் முதலிடம் வைக்கக்கூடிய ஒன்று இந்த வட்டி பொருளாதாரம். அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த வட்டியை அடியோடு ஒழிக்க சொல்கிறது. இந்த வட்டியின் பக்கமே போக வேண்டாம் என்று சொல்கிறது. இன்று நீங்கள் பத்திரிகையில் எடுத்து பார்த்தால் அங்கே வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டியதில்லை. ஒவ்வொரு நாட்டிலேயும், ஒவ்வொரு மாநிலத்திலேயும், ஒவ்வொரு மாவட்டத்திலேயும், சொந்த ஊரிலேயும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் வட்டிக்கு வாங்கிய காரணத்தினால் எத்தனையோ பேர்கள் வட்டி கட்ட முடியாமல், அவனுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் தூக்கில் தொங்கிய கதைகளை நாம் பார்க்க முடிகிறது. தினமலர் போன்ற பத்திரிகைகளில் நாம் பார்க்கிறோம், சில செய்திகளை போடுகிறார். நீ வட்டி கட்ட வேண்டியதில்லை, உன்னுடைய கற்பை கொடு என்று கற்பை சூறையாடக்கூடிய கயவர்களையும் இன்று நாம் பார்க்க முடிகிறது. வட்டிக்கு அதிகமாக வாங்கிய போது பணம் கட்ட முடியாத காரணத்தினால் அந்த பெண்களுடைய கற்பை விலை பேசுகிறார். அவ்வளவு பெரிய கொடுமைகளையும் நாம் பத்திரிகைகள் தினமும் படித்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு மோசமான ஒன்றுதான் வட்டி. ஆனால் இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எப்படியெல்லாம் வட்டியின் உள்ளே போய் கொண்டிருக்கிறார்கள், எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் வட்டிக்கடைக்கு போகிறார்கள், எதற்கெல்லாம் வட்டிக்கு வாங்குகிறார்கள் என்று நாம் பட்டியல் போட்டு பார்த்தால் இந்த சமூகம் எவ்வளவு மோசமான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக சொல்லிவிடலாம். வட்டி இருக்கிறதே மிக மிக கடுமையான முறையில் இஸ்லாம்
ரொம்ப கடுமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த வட்டியும் ஒன்று. நமக்கெல்லாம் தெரியும், ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஈகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODD-களை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஒருவன் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு இணை வைத்து விடுவான் என்று சொன்னால், ஷிர்க் செய்து விடுவானால் அல்லாஹ் தஆலா அவனுடைய பாவம், அவனுடைய எந்த தௌபாவையும் ஏத்துக்கிற மாட்டான். மறுமை நிரந்தரமான நரகத்திற்கு போய்விடுவான். இதை நாம் பரவலாக அறிந்திருக்கிறோம். நிரந்தர நரகத்துக்கு ஒருவனை கொண்டு போகக்கூடிய செயல் என்னென்றா ஷிர்க், இணை வைத்தல். ஆனா இவைகள் தான் நமக்கு பெரிதாக சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் திருமறை குர்ஆன் இன்னும் 2 விஷயங்களை நிரந்தரமான நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது என்றும் சொல்லி காட்டுகிறார். ஒருத்தர் அநியாயமாக ஒருத்தனை நாம் கொலை செய்வோம் என்று சொன்னால், அல்லது ஒருவன் தற்கொலை செய்து கொள்வான் என்று சொன்னால் அவன் நிரந்தரமான நரகத்திற்கு போகிறான். இதையும் இஸ்லாம் சொல்லுகிறார். அதற்கடுத்ததாக ஒருவன் வட்டி தொழிலை நடத்தி வருவான் என்று சொன்னால் அவனும் நிரந்தரமான நரகத்திற்கு போவான். திருமறை குர்ஆனை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் மொத்தம் 4 சாரார்கள் நிரந்தர நரகத்துக்கு போகிறார்கள். முதல் சாரார் அல்லாஹ்வை மறுத்தவன், காபிர், அவன் மொத்தமா நிரந்தரமா போறான். இரண்டாவது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இணை வைத்தல் ஷிர்க் செய்யக்கூடியவன், அவனும் நிரந்தர நரகம், வெளியே வர முடியாது. அதற்கடுத்ததாக தற்கொலை கொலை செய்து கொள்கிறானே, இவனும் நிரந்தர நரகத்திற்கு போகிறான். அதற்கடுத்ததாக வட்டி தொழிலை நடத்தி கொண்டு வருகிறானே, வட்டியில் மூழ்கி போய் இருக்கிறானே, இவனும் நிரந்தர நரகத்திற்கு போகிறான். திருமறை குர்ஆன் அழகாக சொல்லி காட்டுகிறது. சூரத்துல் பக்கராவிலே 275வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஅஹல்லல்லாஹுல் பைய வஹர்ரமர் ரிபா. அல்லாஹ் தஆலா வியாபாரத்தை ஹலாலாக்கினான், வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். ஃபமன் ஜாஅஹு மௌஇலத்தும் மிர் ரப்பிஹி ஃபன்தஹா ஃபலஹு மா ஸலஃப் வ அம்ருஹு இலல்லாஹ் வமன் ஆத ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதூன். இவனுக்கு அழகான உபதேசம் வந்ததற்கு பிறகும் கூட தன்னுடைய இறைவனிடத்திலிருந்து வட்டி வாங்கக்கூடாது என்ற அழகான உபதேசம் வந்ததற்கு பிறகு எவன் தவிர்ந்து கொள்கிறானோ அவன் முன்னால் செய்தது அவனுக்கு இருக்கிறது. அதனால் முன்னால் வாங்கியதை அல்லாஹ் தஆலா கண்டுகொள்ள மாட்டான். அவனுடைய விஷயம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. வமன் ஆத, இந்த திருமறை குர்ஆனுடைய வசனம் வந்ததற்கு பிறகும் கூட, வட்டி ஹராம் என்று சொன்னதற்கு பிறகும் கூட திரும்பவும் வட்டி தொழிலை நடத்துவான் என்று சொன்னால் உலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதூன். அவன் நரகத்திற்குரியவன், அவன் அதிலே நிரந்தரமாக இருந்து விடுவான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் நிரந்தர நரகவாதி என்று வட்டி தொழிலை நடத்துபவனை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சுட்டிக்காட்டுகிறார். இஸ்லாமியர்கள் சில இடங்களில் நாம் பார்க்கிறோம், முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் வட்டிக்கு கொடுத்து அந்த வட்டியை வாங்கி சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். கொஞ்சம் பணம் அதிகமாக வந்துவிட்டால் கொஞ்சம் மக்கள் எதுவும் சொல்லிவிடுவானோ என்று நினைக்கக்கூடியவன் என்ன செய்கிறான், பக்கத்து ஊரிலே பக்கத்து மாவட்டத்திலே ஒருவரை வைத்துக் கொண்டு அங்கிருந்து வட்டிக்கு கொடுத்து அதுல இருந்து சம்பாதிக்கிறான். இன்னொரு எவன் சொன்னா எனக்கு என்ன, எவன் நம்ம எதிர்த்து பேச முடியும், எதிர்த்து கேட்க முடியும், எவனுடைய பேச்சுக்கு நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய தைரியமாக உள்ளூரிலேயே இருந்து கொண்டு அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் என்று இஸ்லாமிய பெயர்களை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவன் வட்டி கொடுக்கிறான். இன்னும் கொடுமையை பார்த்தால் சில ஊர்களில் பெண்கள், முஸ்லீம் பெண்கள், ஆயிஷா, பாத்திமா என்று அழகான பெயர்களை வைத்திருக்கிறார்களே, அந்த பெண்களும் கூட வட்டிக்கு விடுகிறார். 100க்கு 10 ரூபா கொடு, 1000 ரூபாய்க்கு 100 ரூபா கொடு,
என்று வட்டி தொழிலை பெண்கள் கூட என்ன செய்கிறார்கள், செய்யக்கூடிய நிலைமை என்று பார்க்கிறோம். எவ்வளவு மோசமான நிலைமை என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாகரீகம் வளர்கிறது என்ற பெயரிலே அநீதமும் அக்கிரமும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் மக்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்து போய்கொண்டே இருக்கிறார். முன்னாலெல்லாம் சொல்வார்கள் இந்த வட்டியை பற்றி, வட்டி எவ்வளவு மோசமானது என்று சொன்னால் பெண்களிடத்திலே சொல்ல கேட்பார்கள். இந்த ஒரு அழகான ஒரு கதை கூட சொல்வார்கள். இதற்கு எந்த ஆதாரம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்துல ஒருவர் வந்து என்ன செஞ்சாரா, எனக்கு இந்த காரியம் நடந்து விட்டது என்று சொன்னால் நான் என்ன செய்கிறேன், என்னுடைய குழந்தையினுடைய மலத்தை நான் சாப்பிட்டு விடுகிறேன் அப்படின்னு நேர்ச்சை பண்ணாராம். அல்லாஹ் தஆலா என்ன செய்தா, அதே மாதிரி அந்த காரியத்தை என்ன செய்ய நிறைவேற்றி விட்டான். உடனே அவங்களும் சாப்பிடணும், மலத்தை போய் எப்படி அசிங்கத்தை எப்படி சாப்பிடு, முன்னாடி என்னமோ காரியத்தை பெருசா இருந்த உடனே எப்படி வேணாலும் செஞ்சிடணும்னு நினைச்சுக்கிட்டு வாய் உளறி சொல்லிட்டாங்க. இப்ப உடனே என்ன செய்யறது, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அல்ல, மற்ற பின்னால் ஒரு அறிஞருடைய காலத்து. இப்படி நேர்ச்சை செய்த உடனே ஒரு அறிஞர் இடத்துல போய் கேட்கிறாங்களாம், இப்ப என்ன செய்யறது, இப்படி நான் செஞ்சுட்டேன் ஆனா திங்க எனக்கு மனசு வரல. உடனே அவர் சொன்னாரா, வட்டிக்கு விடுகிறானே, வட்டி தொழிலை நடத்துகிறானே, அவனுடைய வீட்டினுடைய நிழலில் போய் நின்று ஒரு ரொட்டி துண்ணை சாப்பிடு, அது மலத்தை சாப்பிடுவதற்கு சமம் அப்படின்னு சொன்னாராம். இப்படி ஒரு கதையை சொல்வார்கள், பெண்கள் அதிகமா சொல்லிக்கிறாங்க. அப்ப வட்டிய அந்த நிழலில் கூட நிக்க கூடாது என்று சொல்வார்கள். வட்டி வாங்குகிறானே, வட்டி தொழில் நடத்துகிறானே, அவனுடைய நிழல் பக்கம் கூட போக கூடாது, சாப்பிடுவது மலத்தை சாப்பிடுவது ஒண்ணு அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமா பிரம்மாண்டமா கற்பனை செய்து வைத்திருந்த இந்த சமுதாயத்தில் பெண்களை இந்த வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருக்கிறார். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் பார்த்தீர்களா, நிரந்தரமான நரகம் கண்டிப்பா அங்க இருந்து வரவே முடியாது வட்டி தொழில் நடத்தக்கூடிய. இன்னொன்னு ஷிர்க்கை பத்தி அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார். ஆனா இந்த எச்சரிக்கையிலேயே இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை ஷிர்க்கு கூட அல்லாஹ் தஆலா செய்யும். இந்த வட்டி தொழில் இருக்கு, அல்லாஹ் தஆலா ஷிர்க் வைப்பது ரொம்ப பயங்கரமானதுதான். ஆனா எத்தனை வகையில் வேறு ஒவ்வொரு வகையில் அதை எச்சரிக்கை செய்கிறார். ஆனால் இந்த வட்டியை பற்றி எச்சரிக்கை செய்கிறான், இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கையை ஷிர்க்கு கூட அல்லாஹ் செய்யலாம். அதை எப்படி சொல்லுகிறான் என்று பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வதரு மா பக்கிய மினர் ரிபா, வட்டியிலே மீதம் உள்ளதை விட்டு விடுங்கள். இதுக்கு முன்னாடி செஞ்சா சரி பரவாயில்லை, வாங்கினதை விட்டுருங்க, வட்டி தொழிலே நிறுத்திக் கொள்ளுங்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தா சரி, இதுவரை நம்ம தப்பு அல்லாஹ் சொல்லிட்டான், உடனே அன்றிலிருந்து வட்டியை நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தா சொல்ல, இல்லம் தஃஅலு, அப்படி செய்ய மாட்டேன் என்று நீங்கள் சொன்னால் ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்விடத்திலேயும் அவனுடைய தூதரிடத்திலேயும் போர் செய்கிறேன் என்று அவர்கள் பிரகடனப்படுத்தட்டும். அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் அக்பர், அவ்வளவு கடுமையான எச்சரிக்கை என்று பாருங்கள். சூரத்துல் பக்ராவிலே 278 79வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், மூமின்களாக இருந்தா வட்டி தொழிலை விட்டு, இல்ல திரும்பவும் நான் வட்டி வாங்குவேன் என்று சொன்னா அல்லாஹ்வுக்கு எதிராக நான் போர் செய்ய நான் தயாரா இருக்கிறேன், அவனுடைய தூதருக்கு எதிராக போர் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று நீ பிரகடனப்படுத்து என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதை விட ஒரு கடுமையான எச்சரிக்கை என்ன இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பணம் வந்துவிட்டது என்பதற்காக ஏழை எளியவர்களினுடைய அந்த ரத்தத்தை உறிஞ்சுகிறார்களே, அவர்கள் இந்த வசனத்தை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கட்டும். கஷ்டப்படக்கூடியவன், சிரமப்படக்கூடியவன், இவனுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இஸ்லாத்தினுடைய அந்த உதவி செய்யக்கூடிய அந்த நிலையை எடுத்து பார்த்தால், அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதே, அந்த மேன்மையான தன்மை எடுத்து பார்த்தால் அதற்கு இவை மிக கடுமையான ஒரு மிருகத்தனமான ஒரு செயல் என்பதை யாருமே மறுக்க முடியாது. அவ்வளவு உயர்ந்த நிலைக்கு இஸ்லாம் சொல்லுகிறது. இர்ஹமு மன் ஃபில் அர்லி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பூமியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் உள்ளவன் அந்த அல்லாஹ் இருக்கிறானே உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். லா யர்ஹமுல்லாஹு மல்லா யர்ஹம் நாஸ், மனிதர்களுக்கு இரக்கம் காட்டாதவனுக்கு அல்லாஹ் இரக்கமே காட்ட மாட்டான். மனிதன் என்று நீ வந்துவிட்டால் உன்னுடைய சகோதரன் படக்கூடிய கஷ்டத்தில் நீனும் ஒரு பங்கு என்ன செய்ய எடுக்க வேண்டும்.
நீனும் அந்த கஷ்டத்திலே பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும், நீதான் முஃமின் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. பக்கத்து வீட்டுக்காரான் பசித்திருக்கும் போது வயிறு நிறைய சாப்பிடக்கூடியவன் மூமின் அல்ல என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறந்தவர்கள், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எப்படி வட்டி தொழிலை நடத்துகிறார்கள் என்று நமக்கெல்லாம் மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கிறது. அடுத்தவர்களுடைய கஷ்டங்கள், சிரமங்கள், பிரச்சனைகள் அத்தனையிலையும் நீ பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்திலே பிறந்துவிட்டு அவனுக்கு உதவி செய்ய வேண்டியவர்கள் அவருடைய ரத்தத்தை உறிஞ்சுகிறார்களே, இது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்வளவு கடுமையாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வமா ஆதைத்தும் மின் ரிபன் லியர்பு ஃபி அம்வாலின் நாஸ் வலா யர்பு இன்தல்லாஹ். நீங்கள் மக்களிடத்திலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044215215226. செல்வம் பெற வேண்டும், அதிகமாக பெருக வேண்டும் என்று நீங்கள் கொடுக்கிறீர்களே, அந்த மாதிரி அந்த பணங்கள் அல்லாஹ்விடத்தில் பெருகுவதே கிடையாது. நீ இங்க வட்டிக்கு வாங்கி பெரிய மாடாதி மாளிகளை நீ கட்டியிருக்கலாம், ஆனால் மறுமையில் நீ வரும்போது ஓட்டாண்டியாகத்தான் இருப்பாய், ஒன்றுமே இல்லாதவனாகத்தான் இருப்பாய். அல்லாஹ் அடுத்த வமா ஆதைத்தும் மின் ஸகாத்தின் துரீதுன வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி ஜக்காத்தில் இருந்து எதை நீ வழங்கினாலும் அது 2 மடங்காக்கப்படும், அது டபுளாக உனக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே மக்களிடத்தை கொடுத்து கொடுத்து நிறைய சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயே, மறுமையில் உனக்கு எதுவும் கிடைக்காது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா வமையக்குரில்லாஹ கர்லன் ஹஸனா, அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுக்கக்கூடியவர்கள் யார் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். அல்லாஹ்க்கு எது கடன்? அல்லாஹ் பசியும் பட்டனையும் வந்து பிச்சை எடுக்கானா? நம்மிடத்திலே சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்று கேட்டானா? வீடு கட்ட வேண்டும் கடன் வேண்டும் என்று கேட்கிறானா? யார் அல்லாஹ்விற்கு கடன் கொடுக்கிறான் என்று கேட்டால் ஏழைகளுக்கு கொடுக்கிறார். ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிறானே அந்த கடன் அல்லாஹ்வுக்கு கொடுப்பதை போன்று ரொம்ப கஷ்டப்படுகிறார். மருத்துவ செலவுக்கு இல்லாமல் கஷ்டப்படுகிறான், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுகிறான். நீ கொடுத்து உதவு, கடனாவது கொடுத்து உதவு, வட்டி கொடுத்து விடாது. அந்த மாதிரி நீ கொடுக்கக்கூடிய அந்த கடன் அல்லாஹ்விற்கு கொடுத்த கடன், அங்க போய் வட்டி முதல்மாக்க. மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கேள், 1க்கு 10ஆக லட்சமாக கோடியாக அல்லாஹ் தஆலா கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆனால் மக்களிடத்திலே கேட்டு விடாதே என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. என்னத்தை நீ கொடுத்தாலும் இந்த உலகத்திலே பெருகினாலும் மறுமையில் என்ன செய்யாது? பெருகவே பெருகாது. அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்திலே சொல்கிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பியுஸ் ஸதகாத். அல்லாஹ் தஆலா வட்டியிலே பரக்கத்தை அழித்து விடுகிறான். தான தர்மங்களில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய பரக்கத்தை வாரி வாரி கொடுக்கிறான் என்று திருமறை குர்ஆனில் அழகாக அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகிறார். எவ்வளவு தான தர்மங்களை கொடுத்துக் கொண்டே இருக்கிறீர்களோ
அல்லாஹ் தஆலா உங்களுடைய மனதில் நிம்மதியை அதிகமாக தருகிறார். மறுமையில் ஏராளமான நன்மைகளை தர தயாராக இருக்கிறான். ஆனால் வட்டியை வாங்கிவிட்டீர்களே ஆனால் இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருக்காது, பரக்கத்து உங்களுக்கு இருக்காது. உங்களிடத்து வாழ்க்கையிலே பிரச்சனைகளை அல்லாஹ் ஏற்படுத்தலாம், நிம்மதி இல்லாமல் ஆக்கலாம், குழப்பங்களை ஏற்படுத்தலாம். பணம் மட்டும்தான் நிறைஞ்சிருக்குமே தவிர உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு நிம்மதியை வைக்க மாட்டான். எத்தனையோ பணக்காரர்களை பார்க்கிறோம், செல்வந்தர்களை பார்க்கிறோம். விரும்பியதை சாப்பிட முடியுமா? விரும்பிய உணவை அவனால் சாப்பிட முடியுமா? விரும்பிய நேரத்தில் அவனால் தூங்க முடிகிறதா? இல்லையே. அவன் எத்தனையோ பணக்காரர்கள், வட்டிக்கு கொடுக்கக்கூடியவர்கள், எத்தனையோ வெறும் டேப்லெட் இல்லாமல் சாப்பிடவே முடியாது. உப்பு இல்லாமல் சாப்பிடு என்று டாக்டர் சொல்லிவிடுகிறார். ஒரு மாத்திரை இல்லை என்று சொன்னால் அவன் நான் வாழ்நாளில் தூங்க முடியாது. தூக்கத்திற்கு மாத்திரை, முதுகு வலிக்கு மாத்திரை, கை வலிக்கு மாத்திரை, கால் வலிக்கு மாத்திரை என்று வீடு முழுக்க மாத்திரையே வைத்திருக்கிறார். அல்லது ஒரு சைத்தான் மாதிரி உள்ள ஒரு பிள்ளையை கொடுத்து விடுகிறான், பெரும் பிரச்சனைகளையே அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான். இப்படி எத்தனையோ வகைகளில் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தந்து விடுவான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு செல்வம் கொடுக்கப்பட்டிருந்தது, அத்தனையும் ஏழை எளியவர்களுக்கே கொடுத்தா இல்லாமல் போனார். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொன்னார்கள். நபி தோழரிடத்தில் கேட்கிறார், சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது, உங்களிடத்திலே தன்னுடைய வாரிசின் மூலமாக வரக்கூடிய செல்வம் விருப்பமானதா, அல்லது நீங்களாக உழைத்து நீங்கள் உங்களிடத்தில் பெறக்கூடிய செல்வம் உங்களுக்கு விருப்பமானதா என்று கேட்கிறார். சஹாபாக்கள் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தான் உழைத்து தன் மூலமாக உருவைத்தான் ஒவ்வொருவரும் விரும்புவான். ஒரு தன்மானம் உள்ளவன் வாரிசிலிருந்து அடுத்த ஆள்கிட்ட வர வேண்டிய விரும்பாண்டா தனக்கும் உள்ளதுதான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், உங்களுடைய செல்வம் எது தெரியுமா? மா கத்தம, நீங்கள் முற்படுத்தி அனுப்பிவிட்டீர்களே அதுதான் உங்களுக்குரியது. நீங்கள் எதை பிற்படுத்தி வைத்திருக்கிறீர்களோ அது உங்களுடைய வாரிசுக்குரியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சேர்த்து வச்சிருந்தீங்கன்னு சொன்னா உன் வாரிசாக வரக்கூடிய உன் பிள்ளை எடுத்துக்கிட்டு போயிருவான், உங்க சொந்த பந்தங்கள் எடுத்துக்கொண்டு போவாங்க. நீ எவ்வளவு ஏழை எளியவர்களுக்காக நீ கொடுத்துக் கொண்டு இருக்கிறாயோ அதுதான் உனக்குரியது என்று சொன்னான். திருமதி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இதுல வீட்டில் ஆடு அறுக்கப்படுகிறது. ஆட்டுல கேட்கிறார்கள், மீதமாக என்ன இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அதனுடைய தோல் புஜம் மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தோல் புஜத்தை தவிர மற்ற எல்லாமே நமக்குரியது என்று சொன்னார். அதான் இருக்கிறது என்று சொன்னார். வீட்டுல மற்ற போல ஏழை எளியவர்கள் கொடுத்தாச்சு, ஒரு சின்ன ஒரு தோல் புஜத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அளவு கறித்துண்டு தான் இருக்கிறது, தொடை கறி தான் கொஞ்சம் தான் இருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மீதம் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களே இது நமக்குரியது அல்ல, நம்ம திண்டுட்டோம் சொன்னா ஒண்ணுமே கிடைக்காத. நீங்க ஏழை எளியவர்களுக்கு மீதம் எவ்வளவு கொடுத்தீர்களோ அதுதான் நமக்குரியது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு அழகா சொல்லிவிட்டு காட்டினார். எவ்வளவு செல்வம் சேர்ந்தாலும் ஏழை எளியவர்களுடைய கஷ்டங்கள் சிரமங்கள் இவர்களுக்கு நீங்கள் கொடுத்து நீங்கள் என்ன செய்யுங்கள், ஆளுங்கள். இந்த உலக ஆசை மீது, இங்கு இருக்கக்கூடிய இன்பங்கள் மீது நீங்கள் விழுந்து விடாதீர்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இது அழகா சொல்லி காட்டினார்கள். மனிதனுடைய நிலைமை, மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை அற்புதமாக சொன்னார்கள். சஹீஹ் புகாரியில் பார்க்கிறோம், யக்புர் இப்னு ஆதம் வ யக்புர் மாஹு இஸ்னான். ஆதமுடைய சந்ததிகள் இருக்கிறாரே அதுல அத்தனை பேரும் அவன் முதிர்ந்து வயது கூடிக்கொண்டே போய்கொண்டே இருக்கிறான். அத்தோடு அவனோடு ரெண்டு விஷயம் சேர்ந்து என்ன செய்யுது, வளர்ந்து கொண்டே போகிறது. என்ன? ஹுப்புல் மால் வ தூலுல் உம்ர். இந்த செல்வத்தின் மீது கொண்டுள்ள ஆசையும், ரொம்ப காலம் வாழ வேண்டும் என்ற ஆசையும் அவனோடு சேர்ந்து வளர்ந்துகிட்டே போகுது. எத்தனை லட்சம் அவன் சேர்த்தாலும் பத்தாது, இன்னும் சேர்க்க வேண்டும், இன்னும் வளர்க்க வேண்டும், இன்னும் சேர்க்க வேண்டும் என்று இந்த பணத்தின் மீது கொண்டுள்ள ஆசை இந்த மனிதனோட சேர்ந்தே வளர்ந்துகிட்டு. கவனமா நீங்க இருங்க. சாதாரண மனிதர்களை போன்று மற்றவர்களை போன்று பணத்தின் மீது ஆசை கொண்டு விடாதீர்கள், தப்பான வழிக்கெல்லாம் கொண்டு போய் இந்த மனிதனை நான் பார்க்கத்தான் செய்கிறோம். இந்த பணத்தாசை அவனை எங்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. சமீபத்தில் எத்தனையோ பைனான்ஸ் கடைகள் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. 40% வட்டி தருகிறேன், மாதத்துக்கு ஒரு தடவை குழுக்கள், ஒரு காரை தருகிறேன், 1 கிலோ தங்கத்தை தருகிறேன் சொன்னா வரிசை அத்தனை பேரும் டெபாசிட் பண்ணான். யாரு உள்ள பார்த்தோம்னா திருடனை பிடிக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி, அவரும் அதுல இருக்கிறாரு.
எழுத்தை படித்து கொடுத்தாரே, சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை எல்லாம் அறியக்கூடிய நல்ல நல்ல கல்விகள் அறிவியெல்லாம் சொல்லி பேராசிரியர்கள் பெருந்தைகள் அதுல இருக்கிறாங்க. பெரிய நிபுணர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்க கடைசி காலகட்டத்தில் கிடைத்த பொருள்களை எல்லாம் நல்ல பெரிய படித்தவர்கள், அதே போன்று கல்வியாளர்கள், அதே போன்று போலீஸ்காரர்கள், ராணுவத்துறையில் இருந்தவர்கள் எல்லாரும் போய் இந்த 40% ஒண்ணு போய் பணத்தை கொட்டினா சுருட்டிக்கிட்டு ஓடி போயிட்டான். இது வரையிலையும் போட்டு கேஸ் அலைஞ்சுக்கிட்டு தான் மிச்சமானது தவிர இதுக்கு காசு செலவழிச்சுக்கிட்டு போனானே தவிர போட்டதுல இருந்து ஒரு தள்ளி பைசா அவனுக்கு கிடைக்கும். ஏன் போனான்? எப்படி ஒரு கவர்மெண்ட் இருக்கு, அவனே ஒரு 17-12% அவனால தர முடியல, குறைச்சிக்கிட்டே வர்றான், வட்டி கொடுக்க முடியாது, ஒவ்வொரு தடவையும் குறைக்கிறான். 40% தர முடியுமா? எப்படி நமக்கு கொடுப்பான்னு சிந்திக்க அறிவில்லாம போச்சு. ஆசை என்ன செஞ்சுச்சு, அவனை கொண்டு போய் அங்க விளைச்சிருச்சு. இறைவனுக்கு உருவம் உண்டா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் சுன்னத் வல் ஜமாத்துக்கு இடையே நடந்த மாபெரும் விவாதம். 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. பித்தத்வாதிகள் யார்? 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள். 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். உடனே ஒரு பாதி விலைக்கு பொருள்னு சொல்லிட்டு சில காலத்துல ஒவ்வொரு ஊர்களா வர்றான். பிரிட்ஜ் 10,000 5,000க்கு தருகிறேன். முதல் நாள் போன உடனே ஒருத்தனுக்கு 2 பொருளை கொடுத்துறான். டிவி 5000 டிவி 2,500 ரூபாய். போன 2 பேரும் வாங்கிட்டு வந்து அடுத்த நாள் போனா 2 நாள் கழிச்சு தர்றாங்கிறான். பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறான். வீட்டுல இருக்கக்கூடிய நகையை வித்துட்டு வந்துடுறான். அடகு வச்சுட்டு வந்துட்டு போய் கொடுக்க 1 வாரம் கழிச்சு, 2 வாரம் கழிச்சு, 1 மாசம் கழிச்சுன்னு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா கடைசியில் லட்சக்கணக்கான ரூபாயில சுருட்டிக்கிட்டு அந்த வீடு பூட்டிட்டு போயிட்டே இருக்கான். எத்தனை பேர் ஏமாந்தார்கள். ஏன் அங்க போய் விழுந்தா? ஆசை. பாதி பணத்துல பாதி விலையில இது கிடைக்குது, பாதி காசுல இது கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்ட இருந்த நகையெல்லாம் அடகு வச்சுட்டு அம்போன்னு போனவர்கள் எத்தனை பேர்கள் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். கொஞ்சம் அறிவு வேணாமா? பாதி விலைக்கு எப்படி தருவான்? ஒண்ணு மட்டமான பொருளா இருக்கணும், உருப்படாத பொருளா இருக்கணும், அல்லது திருட்டு பொருளா இருக்கணும். ஒரு பொருளை பாதி விலைக்கு தந்தானா அவனுக்கு கிறுக்கனா கேனையனாவ உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு சிந்திக்கலையே. நம்ம போய் கொடுத்து வாங்கிட்டு வர்றாங்களே, பணத்தை கட்டி எத்தனை பேர் ஏமாந்தாங்க. சின்ன விஷயத்தை எல்லாம் கொண்டாட்ட கேள்வி கணக்கு கேட்பான். இது எவ்வளவு, அது எவ்வளவு, எத்தனை கேள்விகள் நம்ம கேட்கிறோம். இவ்வளவு ஏன் செலவழிஞ்சு இந்த மாசம், ஏன் இவ்வளவு இது, எத்தனை விஷயங்கள்ல கேள்வி கணக்கு கேட்கிறோமே. இதை சிந்திக்கலையே. பணத்தாசை, பணத்தின் மீது கொண்டுள்ள அந்த மோகம் தப்பான எல்லா வழியிலையும் கொண்டு போய் சேர்த்து. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தின் மீது ஆசைப்பற்றாதீங்க, பட்டீங்கன்னா பயங்கரமான பாதாளத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். அதனால்தான் வட்டி தொழிலுக்கு போனா, வேற தொழில போட்டோம்னா வியாபாரம் செஞ்சா லாபம் வருமா நஷ்டம் வருமா எப்படி வரும் நமக்கு சொல்ல முடியாது. வட்டின்னா கன்ஃபார்மா பணம் வரும். 1 மாசம் கிடைக்கல, அடுத்த மாசம் டபுளா கிடைக்கும், அப்புறம் ட்ரிபிளா கிடைக்கும் அப்படின்னு ஆசையின் காரணத்தினால் மார்க்கத்தையே விட்டுட்டு போயிட்டான். இந்த மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை விட்டுவிட்டு வட்டி தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறார். இவர்கள் எல்லாம் இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வட்டி தொழிலுக்கு போயிடாதீங்க, நிரந்தரமான நரகத்தில் அல்லாஹ் கொண்டு போய் போட்டுருவான், அங்கிருந்து வரவே வர முடியாது. அடுத்ததா இந்த வட்டி தொழிலை ஒரு சிலர் நடத்திட்டு இருக்கிறான். ஒரு சிலர்கள் என்ன செய்கிறார்கள், வட்டிக்கு வாங்குகிறார்கள். அதாவது கஷ்டம் சிரமம் அப்படின்னு சொல்லிக் கொண்டு வட்டி கடையிலே போய் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இடத்துல வாங்குறாங்க, ஆண்கள் இடத்துல போய் வாங்குறார்கள். இப்படி எத்தனை பேர்கள் எத்தனை ரகத்திலே வாங்குகிறார்கள். இவங்களும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொல்லி காட்டினாங்க. லானல்லாஹு ஆக்கில ரிபா வ மூக்கிலஹு. லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கில ரிபா வ மூக்கிலஹு வ காத்திபஹு வ ஷாஹிதை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டி தொழிலை நடத்தக்கூடியவர், அவனை லானத் செய்தார்கள், சபித்தார்கள். அவன் கஷ்டம் சிரமம்னு சொல்லிட்டு வட்டிக்கு வாங்குறானே அவனையும் சபித்தார்கள். அதற்கு எழுதுகிறானே, கணக்கு எழுதுகிறானே, அவனையும் சபித்தார்கள். இதற்கு சாட்சியாக போகிறான் அந்த 2 நபர், அவரையும் சபித்தார்கள் என்று சஹீஹ் முஸ்லிமில் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம்.
ரபிகள் பெருமானார் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதுவர் யாரையெல்லாம் சபிக்கிறார்கள் என்று பாருங்கள். வட்டி தொழிலை நடத்துவனும் சரி, கஷ்டத்துக்காக வட்டி வாங்குறானே அவனும் சரி, அவன் வட்டியும் வாங்கல, திங்கவும் இல்ல, கணக்கு எழுதுறானே அவனும் சரி, சாட்சியா போய் 2 பேர் நிக்கிறானே அவனும், அத்தனை பேரும் லயனத்திற்குரியன்னு சொன்னான். அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்குரிய இருக்க வேண்டியவர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய சாபத்தை பெறுகிற எல்லாமே. நீ வட்டி தொழிலை நடத்தினாலும் சரி, அங்க போய் நீ வாங்கினாலும் சரி, லயனத்திற்குரியது, சாபத்திற்குரியது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லி காட்டாங்க. அல்லாஹ்வுடைய அருள் உனக்கு கிடைக்காது, பரக்கத்து உனக்கு கிடைக்காது. நீ வட்டி தொழிலையும் நீ நடத்தக்கூடாது, அவனிடத்துல போய் பணமும் நீ வாங்கக்கூடாது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் சின்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா உடனே வட்டி கடையில போய் பாஞ்சு போய் வாங்க. அதுல வாங்கக்கூடியவர்கள் யார் யார் எதற்காக வாங்குறார்கள் கொஞ்சம் எண்ணி பாருங்க. பக்கத்து வீட்டுல டிவி இருக்குது, எங்க வீட்டுல டிவி இல்ல, ஏன்னா தொடர் என்ன செய்ய முடியல, பக்கத்து வீட்டுல போய் போய் என்ன செய்ய முடியல, டிவி பார்க்க முடியல, அங்க அதை சொல்றாலும் இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால சொந்தமா ஒரு கலர் டிவி வாங்கிக்கணும். சித்தி பார்க்க தொடர் பார்க்க முடியல, குடும்பம் பார்க்க முடியல, அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப புதுசா என்ன வந்திருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி என்ன அந்த அளவுக்கு அந்த டிவி மோகம் அவ்வளவாச்சு. ஒரு சிரிப்புல போட்டிருக்கிறா அழகான உண்மையிலேயே சிந்திக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை தான். ஒரு டாக்டர் நல்லா எல்லாரும் பார்த்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, மருந்தை எழுதி கொடுத்துட்டு இது எப்ப சாப்பிடணும், குடும்ப தொடர் பார்த்த பிறகு இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, சித்தி தொடர் பார்க்கறதுக்கு முன்னால இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, அப்புறம் மருமகளா என்னமோ ஒண்ணு வருமே, நீங்களும் மருமகளா என்னமோ அது சாப்பிடுங்கம்மா, இந்த மாத்திரையை சாப்பிடுங்கன்னு சொல்லிக்காரு. நம்ம டைம்லாம் தெரியாது. இந்த இதை தொடர சொன்னோம்னா கரெக்டா தாண்டி எங்க பொம்பளை இருந்தா சரசர சரசரன்னு என்ன செய்யணும் வந்துருவோம். மதுரையில ஒரு நிகழ்ச்சி நடந்தது, பத்திரிகையெல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. இந்த கேபிள் டிவி அதுல பணம் நிறைய கொள்ளடிக்கிறதுக்காக வேண்டி ப்ளூ பிலிம் போட்டிருக்கான். அவன் எந்த நேரத்தை தேர்ந்தெடுத்தானு தெரியுமா, சித்தி போறான்ல அந்த நேரத்தில் ஒரு பொம்பளையும் இங்க இருந்து இந்த சேனல்ல இருந்து அடுத்த சேனலுக்கு போகவே மாட்டாங்க. அதனால சொல்லி அவன் கேபிள்ல என்ன செஞ்சுட்டான், ப்ளூ பிலிம் போட்டு விட்டான். அவனோ ஒருத்தன் கேபிள்ல மாத்தினா மாட்டிக்கிட்டு போலீஸ் பரிச்சை எல்லாம் ஆயிருக்கு. அப்ப எந்த அளவுக்கு இந்த டிவியின் மீது மோகம் வைத்திருக்கிறான்னு பாருங்க பெண்கள். அதனால அவ வீட்டுல இருக்கிற மாதிரி டிவி என்ன செய்யணும், என் வீட்டுக்கு வரணும். நீங்க என்ன செய்வீங்களோ ஏதோ எனக்கு தெரியாது, கலர் டிவியை வாங்கி எங்க வீட்டுல வச்சீங்கன்னா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை 3 பக்கம் இந்த பக்கம் திருப்பிக்கிட்டா என்ன செய்யறது, வட்டிக்கு வட்டியா போ, யார்ட்டையாவது கையப்பிடி காலப்பிடி போய் காசை வாங்கிட்டு வந்துடுறான். அல்லது கடையிலேயே போறான், அவனே என்ன செய்யறான், தவணைக்கு தருகிறேன்னு சொல்லிட்டு ரொக்கமா வாங்கினா இவ்வளவு ரூபாய், இவ்வளவு வாங்கினா இத்தனை % வட்டி அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் 2000 ரூபாய் 5000 ரூபாய் கட்டிட்டு ஒரு பெரிய டிவியை கொண்டு போய் வச்சுட்டான். எதுக்கு? இது உலகத்தில் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பொருளா, இது ஒரு ஆடம்பரமான ஒரு பொருள். இந்த ஆடம்பரமான பொருளை ஒரு அத்தியாவசியமான பொருள் மாதிரி ஆக்கிட்டாங்க. காத்து இல்லாம வாழ முடியாது, தண்ணி இல்லாம வாழ முடியாது, இந்த மாதிரி டிவி இல்லாம வாழ முடியாது. யார் வீட்டுல டிவி இல்லாம இருக்கு? இதுல எத்தனை பெண்கள் இந்த டிவிக்கான கணவன் சண்டை போட்டு இருக்கிறாங்க, பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. எந்த பெண்களாவது எங்க வீட்டுல குர்ஆன் ஓதுறதுக்கு இல்ல, மாப்பிள்ள வாங்கி தரல சண்டை போட்டு இருக்காங்களா? ஹதீஸ் நூலில் படிப்பதற்கு வாங்கி தரலன்னா உள்ள வரக்கூடாது அப்படின்னு முகத்தை தூக்கி வச்சிருக்கிறாங்களா? அப்படிலாம் எந்த உலகத்துல எந்த பொம்பளையும் பார்க்க முடியாது. எங்க தமிழகத்துல யாரும் இருக்க. அப்ப இந்த டிவி ஆடம்பரமான இந்த டிவி வேணும்பதற்காக வேண்டி வட்டி கடைக்கு போகிறான் அந்த பெண்ணுடைய பேச்சை கேட்டு. பிரிட்ஜி பக்கத்துல உள்ள ரொம்ப அழகான பிரிட்ஜி வசதி இருக்கு, வாங்கி வச்சுக்கிறாங்க. நம்மள்ட்ட வசதி வந்தா வாங்கலாம், அதுக்கு என்னதே வட்டி கடைக்கு போறான், பிரிட்ஜியை கொண்டு வாங்கி வைக்கிறான். கைகாலெல்லாம் வலிக்குது, என்ன வாஷிங் மிஷின் வாங்கு 10,000 12,000. பணம் இருந்தா நீ வாங்கிட்டு போ, பணம் இல்ல அப்ப வாங்கி டிவி எல்லாமே மிஷினா கொண்டு வந்துட்டான். என்னமே செய்ய வேண்டியது உள்ள இருக்கு. இப்ப எல்லாம் ரிமோட்லயே சோறாக்கலாம், எல்லாம் போறாங்க. இன்னும் கொஞ்சம் காலத்துல எல்லாமே உட்கார்ந்த இடத்துல செய்வாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா நோயும் சேர்ந்து வரப்போ ஒரு நல்லா கொஞ்ச நேரம் நடக்கணும் போகணும், அப்படி இருந்தா தானே ரத்த ஓட்டங்கள் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் மிஷின்லயே கொண்டு வந்துட்டானா இப்ப எல்லாமே சமைக்கிறதுல இருந்து துவைக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே மிஷின். அவன் பக்கத்து வீட்டுல வாங்கிட்டு வந்துட்டா இந்த பெண்களுக்கு என்ன செய்ய முடியாது, பொறுக்க முடியாது. பெண்கள்லாம் பெரும்பாலும் பாருங்களேன், எத்தனை வந்துருச்சுன்னு சொன்னா ஊர் ஊரா போய் சொல்லிட்டு வந்துருவான். இந்த பட்டுச்சேலை இருக்குது, நிறைய சில வீடுகள்ல வாங்கி வச்சிருப்பாங்க ஏராளமான பட்டுச்சேலைகள். இந்த பட்டுச்சேலைனால என்ன லாபம் பாருங்க, எத்தனை தடவை பட்டுச்சேலை கட்டுறாங்க. ஏதாவது கல்யாணம் என்னைக்காவது வரும், ஒரு ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு கட்டிக்கிட்டு நகையை போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு வளம் வர்றது, போய் சிரிச்சு பேசி அதுக்குதான் கட்டுறது. வேற எது கட்டுறாங்க?
இந்த இதெல்லாம் பூரா நாங்க எங்கிட்ட இது இருக்குன்னு அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து காட்டிட்ட உடனே அதை பார்த்துட்டு வந்து என்னது மாப்பிள்ளை வந்து சண்டை பிடிக்கிறார். இந்த மாதிரி இருக்கு, அந்த அவ மாப்பிள்ளை இதை வாங்கி கொடுத்தா, இவன் மாப்பிள்ளை அதை வாங்கி கொடுத்துறா, நீங்க என்ன வாங்கி தந்தியே, உலகாலம் என்ன கிழிச்சியே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட ஒரே சண்டை. இப்ப இவைகள் எல்லாம் இன்னைக்கு போடலாம். இஸ்லாம் வந்து தடை சொல்ல, பட்டு சேலை எல்லாம் போடலாம், வசதி இருந்தா வாங்கி போடலாம். நிறைய அடிக்கடிக்க வச்சுக்கிட்டு இவைகள் எல்லாம் மற்ற பெண்கள் போய் உடனே போய் என்ன செய்ய அறிமுகப்படுத்தி வச்சிடறான். இப்ப வச்ச உடனேயே இது என்ன செய்யறான், வாஷிங் மிஷின் வந்துருச்சா, பிரிட்ஜ் வந்துருச்சா, உடனே பணம் இல்ல கேட்கறது இல்ல, எங்கயா வட்டிக்கு வாங்கு. டிஎன்டிஜே வீடியோ விஷன், டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே சம்சுல்லுஹா, எம்ஐ சுலைமான், எம்எஸ் சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ரூபாய் 20 மட்டுமே. கடந்த ரமலானில் சகோதரர் பிஜே அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 டிவிடிகளில் விலை ரூபாய் 75 மட்டுமே. மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்படி ஆடம்பரமான பொருள்களுக்காக வேண்டி எத்தனையோ பெண்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சபித்த அந்த வட்டிக்கு போய் வாங்கிட்டு வீட்டுல சமைச்சிட்டு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குமா? அவனுடைய பரக்கத்தான் நமக்கு கிடைக்குமா? பிரிட்ஜ் இல்லன்னா எல்லாரும் செத்து மடிஞ்சிருவானா? டிவி இல்லன்னா மடிஞ்சு போய் விடுவானா? வாஷிங் மிஷின் இல்லன்னா உயிர் வாழவே முடியாதா? இதற்கு முன்னால், இதை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள்? அப்படி மாறி இந்த ஆடம்பர பொருள்களுக்காக வேண்டி வட்டிக்கு போறோம். இவருக்கு அதே மாதிரி ஆண்கள், பெண்களை மட்டும் குறையில, ஆண்கள் இடத்து இருக்கு. அந்த பெண்கள் சொல்றாங்கன்னா புரிய வைக்கணுமா இல்லையா? புரிய வைக்கிறது இல்ல. ஆண்கள் இவர்கள் எப்படி எல்லாம் வட்டி வாங்குகிறார்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்க. அவங்க வாங்கக்கூடிய கார் ஒரு டிவிஎஸ், வெளில சைக்கிள்ல போயிட்டு இருக்கிறது, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்ன உடனே என்ன செய்யணும், ஒரு டிவிஎஸ் வாங்கணும். பணம் வீட்டுல இருக்கா? இல்ல. 1000 2000 உடனே என்ன செய்யறான், தருகிறான். 5% வட்டி, 10% வட்டின உடனே உடனே என்ன செய்யறான், போய் வட்டி கடைக்காரன் போய் அவன்கிட்ட வண்டியை வாங்கிட்டு தருன்னு அங்க போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. வட்டிக்கு வாங்குகிறார். சொந்த பணத்துல உனக்கு வசதி வாய்ப்பு இருந்தா கார் வாங்கு, அது வேற ஏதாவது பங்களா வாங்கு. என்ன செய்யறான், சாதாரண சைக்கிள்ல போக வலிக்குது என்பதற்காக வேண்டி டிவிஎஸ், எத்தனையோ டூ வீலர்கள் 90% மேல் வாங்கியவர்களுடைய பட்டியலை நீங்க போட்டு பாத்தீங்கன்னா வட்டிக்கு தான் வாங்கியிருக்கிறார். அப்படி வாங்க வேண்டும் என்று என்ன அவசியம் வந்தது? ஏன் சைக்கிள்ல போனால் அந்த வேலை நடக்காதா? அதற்காக வேண்டி வட்டி கடைக்கு போறான். இது இஸ்லாம் சொன்னதா? உயிர் போகிறது, உன்னால் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்படி என்று சொன்னால் என்ன செய்யலாம், நீ வாங்க. உன்னுடைய நிர்பந்தம் முடியாத நிலவு நிர்பந்தம் தான் நீ வாங்கலாம். ஆனால் சாதாரண சுகத்துக்காக வேண்டி டூ வீலரை வட்டி கடைக்கு வாங்கி விடுகிறான். அதே மாதிரி வியாபாரம், இந்த வியாபாரம் இருக்கிறத, வியாபாரத்துல பெரும்பான்மையினர்கள் என்ன செய்யறாங்கன்னா வட்டி தான். அவன்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் இருந்தால் அவன் என்ன செய்யறான், 5 லட்சம் ரூபாய்க்கு முதலீடு பண்ணி ஒரு கடையை வைக்கணும்னு ஆசைப்படுறான். எங்க பணம்? 50,000 ரூபாய் 50 லட்சமா ஆக்க முடியுமா? 5 லட்சமா ஆக்க முடியுமா? உடனே என்ன செய்யறான், பேங்க் போறான். அவன் வட்டிக்கு ஏதாவது டாக்குமெண்ட் அதை கொடு, இதை கொடு, பத்திரத்தை கொடு, நகையை கொடுன்னு வச்சுட்டு 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி ஒரு பிரம்மாண்டமான கடையை வைக்கிறான். ஏன் 50,000 ரூபாய் நம்முடைய வசதிக்கு இருந்தால் அந்த 50,000 ரூபாய் அளவிற்கு ஒரு கடையை வைத்து அதிலிருந்து சம்பாத்தியம் பண்ண முடியாதா? நமக்கு எவ்வளவு இருக்கிறோ அந்த அளவுக்கு வைக்க வேண்டிய. இவன் பார்ப்பது ரொம்ப அகலக்கால் வைப்பது, அகலமாக சிந்திப்பது. 5 லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்யணும், பெரிய கடை பிரம்மாண்டமா வைக்க வேண்டும் என்று வட்டி கடைக்கு போய் எத்தனையோ பேர்கள் வியாபாரிகள் எடுத்து பார்த்தா 90% மேல பேங்க்ல வட்டிக்கு வாங்கியிருக்கிறான். நிறைய முஸ்லிம்களுடைய இது நிறைய பேர் எத்தனையோ நகைகள் வைக்கப்பட்டு வட்டிக்கு வாங்கியிருக்கிறாங்க. பத்திரிகையில நீங்க அடிக்கடி பாருங்க, ஏழை விளம்பரம்னு போட்டிருப்பான். இந்த ஏழை அறிவிப்புன்னு பெருசா பேங்கினுடைய இது பார்த்திருப்பான். அதுல நிறைய நாம பார்த்தா அப்பப்போ இடையில விளம்பரம் வரணும், படிக்கிறது இல்ல, செய்திகளை மட்டும் படிக்கிறோம். இதையும் நீங்கள் சேர்த்து படித்து பாருங்கள். என்ன செய்கிறான் தெரியுமா, நிறைய பெண்கள் ரஹ்மத்து நிசா, ஆயிஷா, பாத்திமான்னு சொல்லிட்டு 35 கிராம் 50 கிராம் 60 கிராம் 5,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு வாங்கி திரும்ப கட்ட முடியாமல் ஏலத்துக்கு கொண்டு போய் விட்டுறான். ஒரு சின்ன பிரச்சனைக்காக வேண்டி, ஒரு சின்னதற்காக வேண்டி வாங்கி விடுகிறான். அவனால கட்ட முடியும். ஆடம்பர செலவுகளுக்காக வேண்டி அங்க போய் வைத்து விட்டு
அதனுடைய மதிப்பு 1 லட்சம் ரூபாய் இருக்கு. வாங்கினது 25,000. 75,000 ரூபாயை அப்படியே மூழ்கி எடுத்துட்டு போயிடும். கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? எத்தனையோ பேருக்கு அந்த பெண்கள் இருக்கிறாங்களே, இதுல கொஞ்சம் சிந்திப்பதே கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு அவசியமான தேவை, வீடு கட்டியிருக்கோம், பாதியிலே நிக்குது, பணம் வேணும், ஒரு 50,000 ரூபாய் வேணும், நகை இருக்குது 1 லட்சம் ரூபாய். என்ன செய்யறாங்க? அந்த 50,000 ரூபாய்க்கு வித்துவிட்டு அதை கட்டுவோம். எங்க உமா போட்டது, எங்க வாப்பா போட்டது, என் குடும்பத்துல இருந்து தொடவே கூடாது. என்ன செய்யலாம்? வட்டிக்கு வேண்டுமானா அடகு வச்சுக்கிறீங்க, அதுக்கு பிறகு எடுத்துக்கிடுவோம். பார்த்தா 50,000 ரூபாய்க்கு 50,000 ரூபாய் வட்டி கட்ட வேணும். அப்ப வட்டி கட்டி தான் எடுக்க வேண்டியது வரும். சில நகைகள் அப்படியே மூழ்கி போயிருது. நம்முடைய கஷ்டம் 50,000 ரூபாய் செலவாயிருச்சு சொன்னா 50,000 ரூபாய்க்கு வித்துட்டு சின்ன அளவுல ஒரு நகையை போட்டுக் கொண்டால் என்ன? சிந்திக்கதில்லை. வட்டிக்கு வைங்க, அடகுக்கு வைங்க அப்படின்னு எத்தனையோ பெண்கள் சொல்வதை பார்க்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகா சொல்லி காட்டுகிறார்கள். இது சாபத்திற்குரியது, லேனத்திற்குரியது, அல்லாஹ்வுடைய அருளே இல்லாமல் உங்களை ஆக்கிவிடும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய அவசிய தேவைக்காக வேண்டி வாங்கினால் கூட இஸ்லாம் கூடாது என்று சொல்லும் போது, ஆடம்பரத்திற்கும் தேவையில்லாத செலவுகளுக்கும் நாம் வாங்கினால் அல்லாஹ் தஆலா பொறுத்துக் கொள்வானா? எத்தனை பேர் திருமணத்தை பாருங்கள். திருமணத்திலே எத்தனை திருமணங்கள்ல வீடுகளுடைய அந்த பத்திரங்கள் இங்கே போய் வட்டி கடையிலே தூங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். பெரிய ஆடம்பரமா அவன் பக்கத்து வீட்டுல இத்தனை பவுன் போட்டான், அதனால என் மகளுக்கு நான் போடுவேன். அவ்வளவு பெரிய பந்தல் போட்டா அதை விட பெருசா நான் பந்தல் போடுவேன். அதை போன்று இவ்வளவு சாப்பாடுகள் போட்டு இருக்கிறான், இதை விட கூடுதலாக நான் போடுவேன் என்று ஆடம்பரமாக அவர்கள் சிந்தித்து தன்னுடைய சக்திக்கு மீறி செய்ய ஆசைப்பட்டு வட்டி கடைக்கு வாங்குறான். அல்லாஹ் தஆலா ஒத்துக்குருவானா? யா அல்லாஹ், எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு, சிரமமா போச்சு, திருமணம் நடத்த முடியல, என் பிள்ளைக்கு நகையை போட முடியல, அவங்களுக்கு விருந்து போட முடியல, அதுக்காண்டி தான் நான் வட்டிக்கு வாங்கினேன்னு அல்லாஹ் விட்டுருவானா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லவில்லையா? அழகா சொன்னாங்க, இன்ன அலமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐஸருஹும் உனா. இந்த திருமணத்திலேயே அருள் நிறைந்த திருமணம் செலவு குறைவாக செய்யப்படக்கூடிய திருமணம் தான். எந்த திருமணத்தை ரொம்ப ரொம்ப கம்மியாக நீங்கள் செலவு செய்கிறீர்களோ அல்லாஹ்வுடைய அருள் அப்படி கூடிக்கொண்டே போகும். 1 லட்சங்கிறது 50 ஆக்கி, 50 25 ஆக்கி, 10 5 2 1000 500 என்ற அளவுக்கு சுருக்கமாக நீங்கள் திருமணம் செய்தால் அல்லாஹ்வுடைய அருள் நிறைஞ்சிருக்கின்ற என்னுடைய தூதுவர் உனக்கு சொல்லி இருக்கும் போது, பிரம்மாண்டமான விருந்து போட வேண்டும், பந்தல் போட வேண்டும், நகை போட வேண்டும் என்பதற்காக நான் வட்டி கடைக்கு போனேன் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா மறுமையிலே நம்மை விட்டு விடுவானா? கடுமையான தண்டனை நமக்கு கிடைக்காதா? கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வட்டி இருக்கிறதே இந்த சமூகத்திலே மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கிவிடும். சில ஊர்களில் நாம் பார்க்கிறோம், முஸ்லிம்கள் நிறைந்த ஊர்களில் நாம் பார்க்கிறோம், விபச்சாரம் கொஞ்சம் கூடுதலாக உள்ளே போகிறது. எப்படி போகிறது? ரொம்ப ஆடம்பரமான செலவுகளுக்காக வேண்டி அவர்கள் பெயரிடுவது என்பதற்காக, வீடு குடிபுகிறேன் என்பதற்காக, அதுக்கு பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும். வட்டி கடைக்கு அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய இந்துக்கள் இவர்கள்ட்ட எல்லாம் என்ன செய்யலாம்? வட்டிக்கு வாங்குறான். வட்டிக்கு வாங்கிவிட்டு கட்ட முடியாத காரணத்தினால் இந்துக்கள் இருக்கக்கூடியவர்கள் பிளாக்மெயில் பண்றான். பணத்தை கொடு, இல்லை என்றால் கற்பை கொடு. இப்படி எத்தனை இஸ்லாமியர்கள் ஊர்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. எத்தனையோ பேர்களை நாம் பார்த்து இருக்கிறோம். எத்தனையோ ஊர்களில் புகார் சொல்லப்பட்டதை நாம் கேட்டிருக்கிறோம். ஒரு கற்பு இருக்கிறது, அது எவ்வளவு உயர்வானது. எத்தனை கோடி ரூபாய் வந்தாலும் அதை நம்ம வாங்க முடியுமா? ஒரு பெண்மணியிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒன்று அதானே. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் லரபல்லாஹு மஸலல் லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அழகான பெண்களை உதாரணம் காட்டுகிறான் என்று சொல்கிறானே. அந்த 2 பெண்கள்ல ஒன்னு ஆசியா அம்மையார், ஃபிரௌனுடைய மனைவி, இன்னொன்னு மரியம். இந்த மரியத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது தன்னுடைய கற்பை காத்துக் கொண்டார், தவறான வழிக்கு அவர் போகவில்லை. அதனால் இந்த பெண்ணிடத்திலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஈமான் உள்ளவர்கள் அத்தனை பேர்களுக்கும் அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறானே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வரும்போது அழகான ஒரு தோற்றத்தில் போகிறார்கள். சூரத்துல் மரியமிலே இந்த சம்பவத்தை அல்லாஹ் சுட்டி காட்டுறான். போனவுடன் அவர் சொல்ற, அல்லாஹ்வே நீ இரையச்சம் உள்ளவராக இருந்தால் என்னிடத்தில் நீ நெருங்காதே.
மரியம் அலைஹிஸ்ஸலாம் எங்கேயோ தூரமான ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். அங்கே ஜிப்ரீல் வந்து மனித தோற்றத்தில், அழகான தோற்றத்தில் போகிறார். யாரும் பார்க்கவே முடியாது. முதலாவது வார்த்தை அந்த பெண்மணி என்ன சொன்னார்கள் தெரியுமா? நெருங்காதே, தவறான எண்ணம் கொள்ளாதே, என்னட்ட நெருங்கி வந்து விடாதே, அல்லாஹ்வை பயந்து கொள் என்ற கருத்திலே அவர்கள் சொன்னதை திருமறை குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறது. அப்ப ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு முக்கியம் இந்த கற்பு. சிறந்த பெண்மணி யார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது கணவன் இல்லாத நேரத்தில் தன்னுடைய கற்பை காத்துக் கொள்ளக்கூடிய திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜைனுல் ஆபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. கணவன் இருக்கும் போதும் சரி, அவன் வெளியே சென்று விட்டால் யாரும் பார்க்க மாட்டார்கள் என்பதற்காக தவறாக சென்று விட்டால் அவள் சிறந்த பெண்மணி இல்லை என்று சொன்னான். கற்பு அவ்வளவு முக்கியமானது, அவ்வளவு சிறந்தது. அப்படிப்பட்ட அந்த கற்பை விலை பேசக்கூடிய அளவுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பார்த்தீர்களா, எத்தனைய இது செய்திகளில் நாம் பார்க்கிறோம். இந்த பிரகாஷ் என்று சொல்லுகிறான ஒரு மோசமான ஒரு டாக்டர், இதை நீங்கள் பத்திரிகையில தினமும் படித்துக் கொண்டு தான் இருக்கிறீங்க. அதுல ஒரு பெண்மணி, ஒரு முஸ்லீம் பெண்மணியும் போய் மாட்டிக்கொண்டிருக்கிறார் என்று பத்திரிகையில் எழுதியிருக்கலாம். எதற்காக வேண்டி போனால் தெரியுமா? பெருநாள் செலவு செய்வதற்காக பணம் கிடைக்கவில்லையா, அதற்காக போகும்போது அவன் கெடுத்து விட்டான் என்று எழுதியிருக்கான். பெருநாளுக்கு என்ன பெரிய பிரம்மாண்டமான அற்புதமான துணிகளை போட வேண்டும், நிறைய சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு எல்லாரும் மாதிரி இருந்தால் புதிய துணியை போட வேண்டும், இல்லைன்னா இருக்கிற துணியை துவைத்து சுத்தமாக நாம் போட்டுக் கொள்ளலாம் என்ற எண்ணம் வரவில்லையே. அல்லாஹ்வை ஒரு பயப்படாமல் அந்த பெண் அவன்கிட்ட போன உடனே கற்பையே சூறையாடி இருக்கிறான். பத்திரிகையில படிக்கிறோம். இந்த மாதிரி உலக ஆசைகளிலே நாம் மூழ்கி போய் விடுவோம் என்று சொன்னால், இந்த மாதிரி நாம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய இந்த கற்பே இல்லாமல் போய்விடும். இன்னொன்றையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த தஞ்சை மாவட்டங்கள் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த வட்டி வாங்குறதுல மிக முக்கியமா வெளிநாட்டுக்கு போறது. இந்த நாட்டில எவ்வளவோ வழிவகைகள் இருக்கு. வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும் அமைப்பிற்காக வேண்டி அங்க எவ்வளவு 1 லட்சக்கணக்கான ரூபாய்களை ஏஜென்ட் கொடுத்து அங்க போய் என்ன செய்ய வேலைக்கு போறேன்னு வாங்குறான். இந்த லட்சக்கணக்கான ரூபாய்களுக்காக வேண்டி எத்தனை பேர்கள் வட்டி கடைக்கு போய் கொண்டிருப்பதை பார்க்க. இங்க வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டும், வெளிநாட்டிலே போய் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இங்கே என்ன செய்கிறா, வட்டிக்கு வாங்குறான். தமிழ் கூட அழகா ஒரு கவிஞன் சொல்லி இருக்கிறான், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உன்மதிப்பு உயரும் அந்த அயல் நாட்டில் என்று அழகா சொல்லி காட்டுறான். எந்த வளமையே அந்த இந்தியாவில் இல்லாமல் இருக்கிறது? எல்லாமே இந்த திருநாட்டில் இருக்கத்தான் செய்யுது. அழகான நாட்டில் என்ன வேலை வேணாலும் நீ செய்யலாம். ஆனால் இந்த நாட்டை விட்டு வெளிநாடுன்ற உடனே பறந்து போயிடும். சரி, பணம் இருந்தா போ, வட்டிக்கு வாங்கி போக வேண்டுமா? அப்படி இஸ்லாம் நம்மை வலியுறுத்தி சொல்லி காட்டி இருக்கிறதா? வட்டிக்கு வாங்கி கொண்டு போகிறான். போய் என்னத்தை சம்பாதிச்சு கழிச்சான்? நிறைய பேர்களை நான் அனுபவத்தில் நிறைய பேர்களை பார்த்திருக்கேன். சொந்த பந்தங்கள்ல எத்தனை பேர்களை பார்த்திருக்கேன். வட்டிக்கு வாங்கிட்டு நேரம் பெருசா போறது, வெளிநாட்டுல போய் இறங்கி அங்க சம்பாதிக்க 1 வருஷம் பூரா வாங்கி வாங்கி சம்பாரிச்சு இங்க பெருசா என்னமோ கலெக்டர் வேலைன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அங்க போய் ஒட்டகத்தை மேய்க்க விடுறான். அது வேற கதை. பெருசா இங்க சொல்லுவாங்க மேனேஜர் ஆக்க போறேன், அதை ஆக்க போறேன், இதை ஆக்க போறேன்னு சொல்லி லட்சக்கணக்கா உருவிடுவான். அங்க கொண்டு போய் பார்த்தா ஆடை மேய்க்கிறதுக்கும் ஒட்டகத்தை மேய்க்கிறதுக்கும் தெரியல. ரோடு போடவும் தான் நிறைய பேரை விட்டுட்டு போறான். என்ன செய்யறது, வர முடியுமா? ₹1,00,000 செலவழிட்டோம். விதியேண்டு என்ன செய்யறான்? இப்ப என்ன செஞ்சுக்கிட்டான்? போட்டுக்கிட்டு இருக்கான், ரோட போட்டுக்கிட்டு ஒட்டகத்தை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் கஷ்டப்பட்டு பணத்தை இங்க அனுப்புனா என்ன ஆகுது? 1 வருஷம் 2 வருஷம் கொடுக்க வீட்டு செலவும் வட்டிக்கும் கட்ட சரியா போச்சு. வருவாங்க பெருசா ஊருக்கு வந்து இறங்கின உடனே அற்புதமா என்ன கொடையை பிடிச்சிட்டு போவாரு, சென்று அடிச்சுக்கிட்டு போவாரு, பெரிய சிகரெட் ஊதிட்டு போவாரு. போயிட்டு திரும்ப வெளிநாட்டுக்கு போகணும், திரும்ப வட்டி கிடைக்கணும். எல்லாம் வந்த உடனே டாம் டீம் 2 செலவு பண்றான். அவன் செஞ்சதுக்கு போச்சா வட்டி, திரும்ப போறான், அதை அடைக்கிறதுக்கு வர்றான், திரும்ப வர்றான். இப்படியே நிறைய பேருக்கு வட்டிக்கு வாங்கி போயிட்டு வர்றவங்க பெருசா சாதித்த வரலாறே கிடையாது. அப்படி இங்க வட்டிக்கு வாங்கி கொண்டு
இந்த ஊரை விட்டு வெளிநாட்டுல போறான். எத்தனை பிள்ளைகள் இந்த தஞ்சை மாவட்டங்கள்லாம் வெளிநாட்டு மாப்பிள்ள, கப்பல் மாப்பிள்ளன்னு சொல்லுவாங்க. கப்பல்ல இருக்கிறாரு. நம்ம ஆரம்பத்துல வரும்போது எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. கப்பல்ல போய் இருக்கிறார், பெரிய இன்ஜினியரா போறோம், கப்பல்ல வேலை செய்ய நினைச்சிட்டு இருப்போம். கப்பல்ல இருக்கிறாருன்னா என்னவா, அங்க வெளிநாட்டில் இருக்கிறாருன்னு அந்த பழக்கத்துல இந்த தஞ்சை மாவட்டங்கள்ல சொல்லி காட்டுவாங்க. அந்த மாப்பிள்ளைக்கு ரேட் அதிகம். எப்படி எல்லாம் அநியாயம் பண்றாங்க தெரியுமா? கல்யாணம் முடிச்சு 1 வாரம் 2 வாரம் அப்படியே விட்டுட்டு ஓடி போயிடறான், வெளிநாட்டுக்கு ஓடி போயிடறான். வரதட்சணை என்ன தெரியுமா? பெண் வீட்டுக்காரர்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கணும். இப்படி எல்லாம் பேசப்படக்கூடிய தன்னுடைய சொந்த தாயை விட்டு விட்டு, அழகான குழந்தையை விட்டு விட்டு, குடும்பத்தை விட்டு விட்டு அங்க போய் கஷ்டப்படுற வட்டிக்கு வாங்கி கொண்டு போய் அங்க போய் சம்பாதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதா? அல்லாஹ்ட்ட சொன்னால் இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? நான் சம்பாதிக்கணும், அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக லட்சம் ரூபாய்க்கு வட்டிக்கு வாங்கி கொண்டு நான் போனேன், அந்த அல்லாஹ் ஏத்துக்குவானா? இத இங்க ஒரு 1000 ரூபாய் சம்பாரி, அந்த 1000 ரூபாய் சம்பாதிச்சு கஷ்டப்பட்ட கூழோ கஞ்சியோ உன்னுடைய குடும்பத்துக்கு கொடு. இதை இஸ்லாம் சொல்லவில்லையா? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறானே, செல்வத்தை கொண்டும் உங்களுடைய உயிர் இழப்புகளை கொண்டும் நான் உண்மை சோதிப்போம், பொறுமையா நீ இருக்கணும் அல்லாஹ் சொல்லவில்லையா? கஷ்டத்தை எல்லாம் கொடுக்கத்தான் செய்வேன். இஸ்லாத்துக்கு வந்து விட்டாய் என்று சொன்னால் பெரும் செல்வத்தை கொடுப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. இரு, வட்டிக்கு வாங்காமல் இருந்தால் உனக்கு கஷ்டம் வரத்தான் செய்யும், பிரச்சனைகள் வரக்கூட செய்யலாம். அப்ப கஷ்டம் வரும்போது, சிரமங்கள் வரும்போது கண்டிப்பாக நீ பொறுத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அதற்காக வட்டிக்கு வாங்கி கொண்டு வெளிநாட்டுக்கு நீ செல்ல வேண்டியதில்லை. பண வசதி இருந்தால் நீ செல், அது கூட குடும்பத்தை விட்டு நீ செல்ல வேண்டுமா என்பதையும் நீ கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப இந்த வட்டிக்கு வாங்கி கொண்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடியவர்களையும் நாம் பார்க்கிறோம். நீங்க நம்ம வட்டிக்கு வாங்குறான் என்று சொன்னா ரொம்ப சிரமத்துல நீங்க கொஞ்சம் பட்டியல் போட்டு பாருங்க, உயிர் போற நிலைமை. எவனும் காசு தரல, அதுக்காண்டி வட்டிக்கு வாங்கினாண்டு எத்தனை சதவீதம்? 1% காட்ட முடியுமா? எங்க இந்த பணம் இல்லை என்று சொன்னால் என்னுடைய குடும்பமே அழிஞ்சு போயிடும், அதற்காகத்தான் நான் வட்டிக்கு வாங்கிறேன் அப்படின்னு சொல்றவனை காட்ட முடியுமா? ஆடம்பரத்துக்காக வேண்டியும் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையிலும் தான் நிறைய பேர்கள் வட்டி கடைக்கு போய் கொண்டிருக்கிறார். அதனால்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வட்டி இருக்கிறதே, என்னத்தை நீ நினைச்சாலும் வட்டியில் இருந்து எந்த மனிதன் நீங்கிடுவான், அதனுடைய அந்த தூசியாவது அவனுடைய மேலே படிந்திருக்கும் என்று சொன்னான். நஸை என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பார்க்கிறோம். இந்த வட்டி இருக்கிறதே எந்த மனிதன் அதை நீங்கவே முடியாது. எல்லாம் அது ஏதாவது ஒரு வகையில என்ன செய்யறார், ஒட்டிக்கொண்டே இருக்கிறார் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார். தூசியாவது கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்குமா? ஏன் அந்த அளவுக்கு இந்த மனிதன் இருக்கிறானே, இந்த மோகம் உள்ளவனாக இவன் இதிலிருந்து விலக வேண்டும் என்று சொன்னார். வட்டி கடைக்கு நான் போக மாட்டேன், வட்டி கொடுத்து சம்பாதிக்க மாட்டேன் என்று சொன்னால் உறுதியான ஈமான் அவனுடைய உள்ளத்துல வந்துட்டா, அல்லாஹ்வுடைய கட்டளை எனக்கு முக்கியம் என்று வந்துவிட்டால், அவனுடைய தூதருடைய சொல்தான் எனக்கு முக்கியம் என்று வந்துவிட்டால், எவ்வளவு பெரிய சிரமத்து வந்தாலும் கண்டிப்பா போகவே மாட்டேன். நபி தோழர்களுடைய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. யூதர்களுடைய தொழில் என்ன தெரியுமா? வட்டி தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாம் வட்டி வாங்கியிருந்தான். யூதர்கள் மட்டுமல்ல, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறோமே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையோடு கூட பிறந்தார்களே, அப்பாஸ் அவர்களும் வட்டி தொழில் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசி கட்டத்தில் தான் வட்டியை ஹராமாக்கிய வசனம் இறுதியாக இறங்குறது. இறுதியா இறங்கிய வசனங்கள் கடைசியாக இறங்குறது இந்த வட்டி சம்பந்தமான வசனம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் அந்த அறியாமை காலத்தில் இருந்த எல்லா வட்டிகளையும் நான் தள்ளுபடி செய்கிறேன். அதுல முதல்தான் ரிபல் அப்பாஸ், அப்பாஸ் கொடுத்திருக்கிறாரே வட்டி, அந்த வட்டியையும் தள்ளுபடி பண்ணுகிறேன் என்று சொன்னார். அந்த காலத்துல அப்படி வட்டி தொழில் அவ்வளவு மூலமாக போயும் கூட அதற்கு பிறகு நபி தோழர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு சிரமப்பட்டாங்க. வட்டி கடைக்கு போயிருந்தாங்களா? அவரிடத்துல போய் வட்டிக்கு வாங்கி சாப்பிட்டு இருக்கிறார்களா? பெரிய கோடீஸ்வரர்களாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் ரொம்ப கஷ்டம். சாப்பாட்டுக்கு வழி இல்லை, உடுத்துவதற்கு துணி இல்லை. நீங்க அபூ ஹுரைராவை பாத்தீங்கன்னா சாப்பிட முடியாத, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத காரணத்தினால், ஒழுங்காக சாப்பிட முடியாத காரணத்தினால், மஸ்ஜிதுன் நபவி இருக்கிறதே அதனுடைய மெம்பருக்கும் ஆயிஷா வீடு பக்கத்துக்கு இடையில அப்படியே மயக்கப்பட்டு விழுந்து விடுவார்கள். எஜீவுல் ஜாய், வரக்கூடியவன் அந்த பக்கம் வருவான், என்னுடைய கழுத்திலே மிதித்து விட்டு செல்லுவார். அப்ப மக்கள் நினைப்பா, பெரிய பைத்தியக்காரன் உங்களுக்கு மண்ணில் உருண்டுகிட்டு இருக்கிறான், அமாபி மஜ்னூன், எனக்கு எந்த விதமான பைத்தியமும் இல்லை, எனக்கு நிச்சயமாக எனக்கு பைத்தியம் எனக்கு பிடிக்கவில்லை, என்னுடைய இந்த நிலைமை எதுக்கு வந்தது தெரியுமா? பசியின் காரணத்தினால. சாப்பாடுல
சாப்பிட முடியவில்லை. எனவேதான் நான் இவ்வளவு நிலைமைக்கு நான் நின்று நிற்க முடியாமல் நடக்க முடியாமல் மண்ணிலே பிறண்டு இருக்கிறேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க சொல்லி காட்டியிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அவங்ககிட்ட வரும்பொழுது ஏதாவது ஒரு வசனத்தை எங்களுக்கு ஓதி காட்டுங்க என்று இலக்கியமாக அபூ ஹுரைரா சொல்லுவாரா யாராவது வந்தா. அப்ப வழங்கிடுவாங்களா, அவருக்கு என்ன பசிக்குது ஏதாவது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்கறது வெக்கப்பட்டு அவர்கள் என்ன செய்வார்களா, எனக்கு ஏதாவது குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுங்க. உமர் ஒரு தடவை உண்மையிலேயே குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுறான்னு சொல்லிட்டு குர்ஆன் வசனத்தை சொல்லி கொடுத்து அவர் பாட்டு போயிட்டார். அப்புறம் திரும்ப இன்னொரு நபி தோழர் கூப்பிட்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு போனாங்க. அப்ப அந்த அளவிற்கு பசியும் பட்டினியிலுமே உழண்டு போன நபி தோழர்கள் ஆரம்ப காலத்தில் எத்தனை பேர்கள் இருந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகும் கூட இருந்திருக்கிறார்கள். ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க ஆரம்ப காலத்திலே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் போது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, சால்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்தானி, ரசூலுல்லாஹ்ட்ட நான் கேட்டேன் எனக்கு தந்தாங்க. திரும்பவும் கொடுத்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் இன்னும் தாங்க கொடுத்தாங்க. மூணாவது தடவை கொடுக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி நிறைய வேண்டும் வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு வாங்குவாய் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா உனக்கு பரக்கத்து செய்ய மாட்டான். அதே நேரத்தில் நீ போதும் என்ற மனத்தோடு நீ ஒரு பொருளை வாங்கினாய் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதற்கு அருள் செய்வான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு சொன்னா அல் யதுல் உல்யா கைரும் மின் யதிஸ் சுஃபலா, இந்த வாங்கக்கூடிய கையை விட கொடுக்கக்கூடிய கை சிறந்தது அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அவர்கள் அந்த வசனம் அப்படியே மனதில் பதிந்து அவங்க இறக்கின்ற வரையிலேயும் யார்ட்டையும் ஒரு பைசா கூட வாங்கவே, வட்டி கூட இல்ல, போய் நான் கஷ்டப்படுகிறேன் கையேந்தோட கொள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வருகிறது. அவருடைய ஆட்சி காலத்திலே அபூபக்கர் அவர்கள் ஜக்காத்தினுடைய பொருளை கஷ்டப்படுகிறாங்க கொடுத்தனுக்கும் போது வேணாம் நான் வாங்க மாட்டேன் திருப்பி அனுப்பிட்டான். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வருகிறது. அவருடைய காலத்துல கொடுத்து அனுப்பும் போது அப்பவும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அவங்க மக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் இதற்கு சாட்சியாக இருங்கள். உமர் இந்த ஹக்கீம் பின் ஹிசாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது இந்த உமர் பார்க்காம இருந்துட்டாரு, கண்டுகொள்ளாமல் இருந்து விட்டார் என்று இவர் என்ன செய்வதா குற்றம் சுமத்தி விடக் கூடாது. நான் கொடுத்தேன், அவர் தான் வாங்கவில்லை என்பதற்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், உறுதியாக சாட்சியாக இருங்கள் என்று சொன்னார். கடைசி வரை கையேந்தவே. ஹக்கீம் பின் ஹிசாம் போன்ற எத்தனை நபித்தோழர்கள் பசியிலையும் பட்டினியிலும் இருந்தார்களே தவிர கையேந்தவே இல்லை. அல்லாஹ் தஆலா அதற்கு அழகா சொல்கிறான், அமையத்தக்கில்லாஹ யஜஅல்லஹு மஹ்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அற்புதமா, யார் அல்லாஹ்வுக்கு இறையச்சத்தோடு நடந்து கொள்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு பயந்து வட்டி தொழிலை நடத்த மாட்டேன், எவ்வளவு சிரமம் வந்தாலும் வட்டி கடைக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு இறையச்சத்தோடு தக்வாவோடு எவன் இருப்பானோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு அழகான வழியை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர்களை எண்ணாத புறத்தில் இருந்து செல்வத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா நமக்கு வாக்களிக்கிறார். எவ்வளவு கஷ்டம் வந்தா வட்டி கடைக்கு நான் போக மாட்டேன், எவ்வளவு சிரமம் வந்தாலும் போக மாட்டேன், அங்க அந்த வட்டி கடையின் கால் விட நான் மிதிக்க மாட்டேன் என்று நீங்கள் உறுதி எடுத்துக் கொள்வீர்களே, அல்லாஹ் சொன்னதற்காக நீங்கள் நடப்பீர்களே. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறானா, உன்னுடைய வியாபாரத்துக்கு ஒரு அழகான வழியை ஏற்படுத்துவானா. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நீங்களே அறியாத புறத்தில் செல்வத்தையும் கொடுப்பானா. நினைத்து நீங்கள் பாருங்க, நடத்தி காட்டுங்கள், அல்லாஹ் கொடுக்கிறானா இல்லையான்னு பாருங்க. அபூ ஹுரைராவை சொன்னமே, பசியும் பட்டினி உழண்டு போனாரே, அவருக்கு எப்படி நிலைமை அல்லாஹ் கொடுத்தான் தெரியுமா? இறையச்சத்தோடு நடந்த காரணத்தினால், அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்த காரணத்தினால் பிந்திய காலம் ஒரு காலம் வருது, பசியும் பட்டினி எல்லாம் தாண்டி போகிறது. அப்போ கித்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆடை, மிக உயர்ந்த ரக ஆடை. அப்போ என்ன செய்கிறார், மூக்கை என்ன செய்கிறார், சுத்தம் பண்ணுகிறார். அபூ ஹுரைரா சளியை சுத்தம் பண்றார். எவ்வளவு உயர்ந்த பட்டை, ரொம்ப உயர்வான ஒரு ஆடையிலே மூக்கை சிந்திக்கொண்டு அபூ ஹுரைரா பஹ் பஹ் யா அபா ஹுரைரா, அபூ ஹுரைராவுக்கு வந்த வாழ்வை பாருங்கள் அப்படின்னு அவரே சொல்றார். ஒரு காலத்துல இதே சம்பவத்தை சொல்ற, ஒரு காலத்துல பசிக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இந்த அபூ ஹுரைராவை மத்தவெல்லாம் பைத்தியக்காரன் ஏறி மிதிச்சிட்டு போனான். பசியில உழண்டு கண்ட இந்த அபூ ஹுரைரா இன்னைக்கு பார், அழகான மிக உயர்ந்த துணில மூக்க சிந்துற, உடுத்துறதுக்கு துணி இல்லாம கடந்த அவர்கள், திண்ணை தோழராக இருந்தவர்கள், ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய செல்வத்தை அல்லாஹ் தஆலா கொட்டி கொடுக்கிறார். நபித்தோழர்கள் கூட சொல்லுகிறார்கள், சஹீஹ் புகாரியில் இடம் வருகிறது, இதா அமர்னா பி சதகத்தி இன்தலகாஹ துனா இலஸ்ஸூக், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னால் எங்கள்ட்ட ஒரு காசு கூட இருக்க,
உடனே எங்கள் இருக்கக்கூடிய கடை வீதிக்கு நாங்க போவோம், போய் கூலி வேலை செய்து ஒரு முத்து ஒரு கையளவு தானியத்தை கொண்டு வந்து அதுல தர்மம் செய்வோம் என்று நபித்தோழர்கள் சொல்லிவிட்டு அப்ப இருந்தோம். இன்றைய காலத்துல ஒருத்தர் 1,00,000 தீனார் எங்கிட்ட இருக்கு. 1,00,000 தீனாரை அல்லாஹ்தாலா இப்போது கொடுத்திருக்க. அன்னைக்கு தர்மம் செய்வதற்கு ஒரு பைசா இல்ல. அப்ப போய் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக அங்க வேலை செய்து கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து நாங்க தர்மம் செஞ்சோம். ஆனா அல்லாஹ்தாலா எங்க நிலைமை எப்படி வச்சிருக்காங்க இன்று பாருங்கள். 1,00,000 தீனார் ஒவ்வொரு ஆளுக்கு அல்லாஹ்தாலா கொடுத்திருக்கிறான். எப்படி கொடுத்தான்? அல்லாஹ் சோதிக்கிறான் உங்களை. இறையச்சத்தோடு நீங்கள் நடந்தீர்களே ஆனால் ஒரு கட்டத்தில் அல்லாஹ்தாலா ஓஹோ என்று அல்லாஹ்தாலா உங்களை மாற்றி காட்டும். எர்சுகுஹு மின் ஹைசு லா யஹ்தசிப். நீங்கள் அறியாத புறத்திலே அல்லாஹ் செல்வத்தை கொட்ட போகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படியே இங்க இல்லாவிட்டாலும் மறுமையில் இதைவிட ஓஹோ என்று நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? வாழத்தான் போகிறீர்கள். திருமறை குர்ஆன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி ஒருபோதும் பொய்யே ஆகாது. எனவே இந்த வட்டி இருக்கிறதே மிக மோசமானது, இந்த டேஞ்சரான இந்த வட்டி தொழிலை செய்து கொண்டே வந்தால் இந்த நாடு அர்ஜென்டினா எப்படி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கண்டதோ அதை போன்று இந்தியாவும் காணும், தமிழகமும் காணும். இந்த நாட்டிலே இந்த ஊரிலே வட்டியை கொடுத்து வருவீர்களே ஆனால் அங்கும் கூட பயங்கரமான ஒரு பிரச்சனை ஏற்படும். அதைவிட அல்லாஹு தாலாவுடைய கடுமையான ஒரு எச்சரிக்கை இருக்கிறது. வட்டியை விடவில்லையானால் நீங்கள் போவது நிரந்தரமான நரகம். அங்கிருந்து வெளியே வர முடியாது. தொழுகவில்லை, நோன்பு நோக்கவில்லை அப்படி இருந்தா கூட அல்லாஹ் என்ன செய்வான்? நீ செஞ்ச தப்புக்காக நரகத்துல போட்டு பிரட்டி அது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து தண்டனை கொடுத்து திரும்ப சொர்க்கத்துக்கு அனுப்பிடலாம். அல்லது அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா சரி சனியம் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்டனை இல்லாமல் கூட ஜன்னத்துக்கு அனுப்பிடுவான். ஆனால் வட்டி தொழிலை நடத்தி விட்டீர்களே ஆனால் அதுல இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா உள்ள போட்டா போட்டதுதான். அங்கிருந்து எந்த யாராலும் வெளியே கொண்டு வரவே முடியாது. நிரந்தரமான நரகம், நிரந்தரமாக அங்கே இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார். எனவே இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய மிக பயங்கரமான தீமையான இந்த வட்டியை இஸ்லாமிய சமுதாயத்தில் இருப்பவர்கள் எனக்கு அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் முக்கியம் என்று நம்பக்கூடியவர்கள் கண்டிப்பாக வட்டியின் பக்கம் போகக்கூடாது. இதுவரையிலும் நீங்கள் இருந்தால் வட்டி தொழிலை நடத்தி கொண்டிருந்தால் அல்லதுக்கு வட்டிக்கு வாங்கி இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இன்றிலிருந்து இனிமேல் நான் வட்டி கடைக்கு போகவே மாட்டேன், வட்டி தொழிலை நான் செய்யவே மாட்டேன் என்ற உறுதிமொழியை எடுங்கள். கண்டிப்பாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதலை, மிகச்சிறந்த செல்வத்தை அல்லாஹு தஆலா தந்தருள்வார். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நாம் அனைவர்களையும் அப்படிப்பட்ட நல்லவர்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.